Hello readers, thought of the day, The Black Swan. So Nassim Talebன்ற ஆத்தர் இந்த புக்கை வந்துட்டு எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கில் ஆஸ்திரேலியாங்கிற காண்டினென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகமே ஸ்வான்னா ஒயிட்டாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆஸ்திரேலியா போய் பிளாக் ஸ்வான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்வான்ஸில் பிளாக்கும் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போச்சு. ஸோ இந்த உலகம் ஒரு ஆச்சரியப்படுற விஷயத்தையோ ஒரு எதிர்பாராத விஷயத்தையோ பிளாக் ஸ்வான்னு டேர்ம் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கறிக்கடைக்காரர் ஒரு கோழி வளர்க்குறாரு. அந்த கோழியோட ஏர்லி டேஸில் அது கூண்லேருந்து வெளில வரவே பயப்படுது, சாப்பிட பயப்படுது, ஃப்ரெண்ட்ஸோட போய் விளாட பயப்படுது. ஆனால் அது 10-15 டேஸ் கழித்து அதோட ரொட்டன் புரிஞ்சு அது ஏஞ்சிக்குது, விளையாடுது, தானாக அதுக்கு சாப்பாடு வருது, என்ன ஒரு மாதிரி ஜாலியான லைஃப்பில், என்ன ஒரு மாதிரி ஈஸியான லைஃப்பில் அப்படின்னு நினைக்குது. அதுக்கப்புறம் அப்படியே டேஸ் போகுது. ஆனால் அதோட 100th டேயில் அது வாட் அ ப்ளசன்ட் டே அப்படின்னு கூண்லேருந்து வெளியில் வரும்போது அதை பிடிச்சி அதை கொன்று அதை பிரியாணியில் போட்டுடுறாங்க. அதுதான் அந்த கோழியோட பிளாக் ஸ்வான் மொமெண்ட். அந்த மொமெண்ட்லேருந்து அதனால் தப்பிக்க முடியல. ஆனால் உங்கள் லைஃப்பில் வர எல்லா டேர்ன்ஸ்லையும் ஒரு எதிர்பாராத விஷயமோ ஒரு ஆச்சரியப்படுற விஷயமோ நடக்கும்னு நீங்கள் புரிஞ்சு அதுக்கு அலர்ட் ஆனீங்கன்னா வர்ற பிளாக் ஸ்வான் மொமெண்ட்லேருந்து நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்டிஆர் சொல்கிற மாதிரி லைஃப்பில் என்ன வேணுமாலும் நடக்கலாம், ஆனால் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்க மாதிரி தான் கேள்வி. ஹாவ் அ குட் டே. பை.